Taste the Daily. பாட்டிலுக்கு 10 ரூபாய் புகழ் செந்தில் பாலாஜியால் டாஸ்மாக் கடையில் விற்பனையாகும் பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல் செய்து ஸ்டாலின் அரசு 22,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்து விட்டதாக சிவகாசியில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதுக்கு ஒரு மந்திரி இருந்தார், யாருன்னு தெரியுமா? யாரு? செந்தில் பாலாஜி. அவரு 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்துட்டார். 10 ரூபாய் யாரு பொருட்படுத்தாம இருந்தாங்க. 10 ரூபாய்னா யார் பேர் வரும்? செந்தில் பாலாஜி பேர். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையிலையும் 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா அவர்கள் வசூல் பண்ணாங்க. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 15 கோடினா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினதுல மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 4 வருஷத்துல சுமார் 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? இது நாம கூட சொல்லல. அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளி சேல்ஸ்மேனே குறிப்பிடுறாங்க. ஒருத்தர் பாட்டில் வாங்க போறாரு, அவர்கிட்ட 10 ரூபா அதிகமாக கொடுன்னு கேட்கும்போது அந்த ஊழியர் சொல்றாரு, ஏங்க இப்படி வாங்குறேன்னு அந்த பாட்டில் வாங்குறவர் கேட்கிறாரு. மேலிடத்துக்கு கொடுக்க வேணும், வேற வழி இல்லை, நீங்க கொடுத்தாவன்னு அதில் இருக்கிற சேல்ஸ்மேன் சொல்றார். அப்படின்னா ஊழல் நடந்தது உண்மைதானே? நீங்க சொல்லுங்க, மக்கள் தான் நீதிபதி. உண்மைதானே? இல்லைன்னா நாளைக்கு ஒரு மந்திரி விட்டு எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று திட்டமிட்டு அங்கே ஒரு சிவகாசியில் போய் ஒரு பொய்ய பேசுறாரு, ஒரு அறிக்கை விடுவாங்க. நீங்கள் சொன்னா அறிக்கை விடுறதுக்கு வழியே இல்லை.